ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் குக் வித் ஜங்ஷன் தமிழ். இன்னைக்கு நம்ம சேனலில் நீங்கள் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான மிளகு ரசம் ரெசிபி. இந்த ரெசிபி இந்த கிளைமேட்டுக்கு ரொம்பவுமே ஆப்டான ஒரு ரெசிபி தாங்க. ஏன்னா தொண்டைக்கு எதமாக ரொம்பவுமே ஹெல்தியான ஒரு ரசம் ரெசிபி. இந்த ரெசிபியை எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற புது வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இந்த ரெசிபியை கடைசி வரைக்கும் பாருங்க. பார்த்து முடிச்சதும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனை கொடுத்துடுங்க. இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரசம் எல்லாருக்குமே வைக்க தெரியும். ஸோ இந்த டிப்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, பிகினர்ஸா இருந்தீங்கன்னா அவங்க கரெக்டான பெர்ஃபெக்டான ஒரு ரசம் வைக்க முடியும். ஸோ இது 2 பேருக்கான ரெசிபி, அதனால நான் கொஞ்சமா தான் எடுத்திருக்கேன். இது ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியோ தண்ணியில ஊற வச்சிருக்கேன். அப்புறம் ஒரு நல்ல பழுத்த தக்காளியை எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இப்போ ரசத்துக்கான புளியை நல்லா கரைச்சிக்கலாம். புளி உங்களுக்கு புளிப்பு கம்மியா இருந்தா இன்னும் கொஞ்சம் கூட அதிகமா எடுத்துக்கோங்க. புளியோட புளிப்பு தன்மை அதிகமா இருந்துச்சுன்னா இதை விட இன்னும் கொஞ்சம் கூட குறைவா எடுத்துக்கலாம். இந்த புளியை கரைச்சிட்டு சக்கையெல்லாம் எடுத்து வச்சிருங்க. அடுத்து இந்த தக்காளியை நம்ம கரைச்சி எடுத்துக்கணும். இதுக்கு வேக வைக்க தேவையில்ல, பச்சையாவே நம்ம தக்காளியை கரைச்சிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணலாம். தக்காளியை ஈஸியா கரைக்கிறதுக்கான மெத்தட் பார்த்தீங்கன்னா, கல்லுப்பு சேர்த்துட்டு நீங்க பிசைஞ்சு விட்டீங்கன்னா தக்காளி சீக்கிரமா உங்களுக்கு கையிலேயே நல்ல ஜூஸ் மாதிரி எடுக்க முடியும். அதுதான் ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ். நீங்க எப்போ தக்காளி கரைச்சாலும் கொஞ்சமா கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா கரைச்சி இந்த மாதிரி கையிலேயே பிசைஞ்சு விட்டீங்கன்னா உங்களுக்கு தக்காளி சீக்கிரமா அந்த ஜூஸ் எல்லாமே வெளியில வந்துடும். ஸோ இப்போ நம்ம கரைச்சாச்சு தக்காளியை, புளியை வடித்து இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பிசைஞ்சு விட்டிங்கன்னா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடும். இப்போ இந்த ரசத்துக்கு இந்த மாதிரி தக்காளியை கரைச்சி செய்கிறோம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இப்போ புளி தக்காளி தண்ணி ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம மிளகு சீரகம் அரைச்சிக்கணும். அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துக்கிறேன். இது மிளகு ரசம் அப்படிங்கிறதுனால மிளகு கொஞ்சம் அதிகமாக வேணும். இதை நல்லா பவுடர் ஆக்கிட்டு வந்துடுங்க. உங்ககிட்ட அம்மி இருந்ததுன்னா அம்மிக்கல்ல அரைச்சி எடுத்துக்கோங்க, ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இதை பவுடர் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அடுத்து இதே மிக்சி ஜாரில் ஒரு 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. தோலோடையே சேர்த்து ஒரு 10லிருந்து 15 பூண்டு சேர்த்துட்டு இதை நல்லா க்ரஷ் பண்ணி தான் எடுக்கணும், நல்லா அரைக்கக்கூடாது. இது பல்ஸில் ஒரு 2 டைம் வச்சோன்னே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நம்ம அம்மியில் கூட நச்சு எடுத்துக்கலாம். ஸோ இது வெங்காயம் பூண்டு எல்லாமே அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்மளுக்கு வெங்காயம் பூண்டு நச்சு எடுத்தாச்சு. இப்போ சீரகம் மிளகு பொடிச்சு எடுத்தாச்சு, தக்காளியும் கரைச்சி எடுத்தாச்சு. அடுத்து நம்ம தாளிக்கிறது தான் பாக்கி. தாளிக்கிறது எப்படின்னு நான் காமிக்கிறேன். தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயோ இல்லைன்னா மண் சட்டி வச்சுருக்கேன். நீங்கள் அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கிட்டா போதும். 1/2 ஸ்பூன் கடுகு, ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் நம்ம இடித்து வச்சுருக்க இந்த பூண்டு வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கு அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த பூண்டு வெங்காயத்தோட லைட்டாக பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா நம்ம பொடிச்சு வச்சிருக்கிற இந்த சீரக மிளகை சேர்த்துக்கலாம். சீரக மிளகு இவ்வளவும் நீங்கள் காரம் அதிகமாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு கூட நீங்கள் 1 ஸ்பூன் அளவு இல்லைன்னா 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இப்போ இது எண்ணெயில் போட்டதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட இல்லை, அதுக்கு கம்மியான டைமில் நீங்கள் நல்லா திருப்பி விட்டுட்டு இந்த கரைச்சி வச்சுருந்த தக்காளி புளி தண்ணியை சேர்த்து உங்களுக்கு எவ்வளோ ரசம் தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது 2 பேருக்கு அளவாக தான் சொல்லியிருக்கேன், அதனால தண்ணி அளவாக தான் சேர்க்கணும். நீங்கள் 4 பேருக்கு ஒரு தக்காளி இந்த அளவு போட்டீங்கன்னா புளிப்பு பத்தாது உங்களுக்கு. அதனால பார்த்து அளவா தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறம் இதுல 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கொதிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலைன்னா உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம கொதி விடணும். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இந்த மாதிரி நுர கட்டினோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம எடுத்து வேற பாத்திரத்துல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். இது சூடான சாதத்தோட நம்ம பிசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பரா இருக்கும். காரசாரமான ஒரு மிளகு ரசம் ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு செஞ்சு காமிச்சு இந்த மிளகு ரசம் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. என்னோட சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி வீடியோவோட நான் உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.